ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த காலை ஆராதனையை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எதிர்பார்ப்போடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிற ஒருவர் கூட வெட்கப்படுவதே இல்லை. மகனாயும் சபையோடு இணைந்து ஆராதிக்கும்படி இணையதளத்துல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுதாமே இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே முடிசூட்டுவாராக. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒருவரை நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையில தேவனாய் இருக்கிறார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில கடந்த 11 மாதங்கள் கன்னி மணி போல பாதுகாத்து 12வது மாதத்திலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. நம்முடைய ஜபத்தினாலோ நீதினாலோ அல்ல, அவர் மேல் வைத்த கிருபையினாலே, மேல் வைத்த அன்பினாலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசைவாடுவீராக, எழுந்தருவீராக. உடைய மகிமை ஆலயத்தை நிரப்புவதாக. ஒருவருடைய வீட்டில இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற வீட்டில உடைய மகிமை கடந்து வரட்டும். எந்த இடத்திலும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீ கடந்து வருகிறவர் அல்லவா. 2-3 பேர் வரும் பொழுதே நீங்க வந்துடுறீங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் அப்பா ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல கடந்து வருவதா. நிறைவான நீங்க வரும் பொழுது எல்லா குறைவானதும் ஒளிந்து போய்விடும் அல்லவா. சோத்திரம் 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 ஐயா. எல்லா பலவானை கட்டுகிறோம். எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம் ஐயா. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விலகுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துவக்க முதல் முடிவரை ராஜரீகம் பண்ணுவீராக, எழுந்தருவீராக. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் வானம் திறக்கப்படட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. கொள்ளலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிமுகமாகி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? நான் உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன், ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், உன்னிலே பலதரப்பட்ட ஜாதிகள் உண்டாகும், ராஜாக்கள் எழும்புவார்கள், நீ பரதேசியாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமிடத்துல பணி செய்கிற எலியேசர் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அங்கே வசனம் சொல்கிறது. யாராவது வாசிக்கலாம்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். போதும். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் மகனாயின் சபையில இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை பார்த்து பக்கத்துல உறவுகள்லாம் சொல்லணும், மிகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், சீமானாய் உயர்த்தி இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அநேகர் ஆச்சரியப்படும்படி உங்களை உயர்த்துவது அவருக்கு ஒரு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் இருப்பார். பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனா நான் மாத்துறேன். உன்னிடத்திலிருந்து பல ஜாதிகள் எழும்பும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்.
நீ பரதேசியாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்ற ஜனங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிற அப்படி குறிப்பிடப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்கள், என்ன ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல ஆபிரகாமை கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதித்தார். ஆமென். ஏசாயா 41:8 இவ்வளவு திரளாய் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாம் இவ்வளவு திரளாய் கர்த்தர் பெருக பண்ண காரணம் என்ன? சீமானாய் மாற்றுவதற்கு ரகசியம் என்ன? ஏசாயா 48:1 சொல்லுகிறது. படிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆபிரகாமை கர்த்தர் மேன்மைப்படுத்த, ஆபிரகாமிடத்தில் பல ஜாதிகளை உருவாக்க என்ன ரகசியம் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. ஆமென். இன்னும் 2 நாளாகமம் 20:7 வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20:7 சத்தமாய் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவருடைய சந்ததிக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ரகசியம் தான், ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். ஆமென். இன்னும் யாக்கோபு 2:23 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய சிநேகிதர்களாய் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய நண்பனாய் இருக்கும் பொழுது, சகல விதமான ஆசீர்வாதனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே இடத்துல கர்த்தர் ஒரு சிநேகிதனிடத்துல பேசுவது போல முகமுகமாய் பேசினார். இன்னும் வேதத்துல யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபை சிநேகித்தபடினால்தான் எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். சாலமோன் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தார். சேபா ஸ்திரீ சொல்லுகிறார், உம்மை சிநேகித்த சாலமோனை சிநேகித்த கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று சேபா ராஜா ஸ்திரீ வந்து சாலமோனை புகழுகிறார். இந்த காட்டி கொடுத்த யூதாஸை கூட சிநேகிதனே ஆண்டவர் அழைத்தார். அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் யூதாஸ் காரியத்து மேல. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15:15 ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு வாசிக்கலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நல்ல கவனிங்க. இனிமே நீங்க அவருக்கு அடிமைகளாகவோ ஊழியக்காரர்களோ வேலைக்காரர்களோ அல்ல. அங்க ஒரு காரியத்தை இயேசு குறிப்பிடுகிறார். அதை படிக்கலாம் தொடர்ந்து. அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னும் பலவிதமான ஸ்தானத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான ஸ்தானம் எதுனா சிநேகிதர். ஆமென். அப்போ நீதிமொழிகள் 17:17 சொல்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமென். உண்மையான சிநேகிதன் என்ன பண்ணுவான்? எல்லா காலத்திலையும் நல்லா இருந்தாலும் சிநேகிப்பான், வியாதியா இருந்தாலும் சிநேகிப்பான், கஷ்டப்படுவதும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும் சிநேகிதன் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 8:7 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன பண்றேன்? சிநேகிக்கிறேன். அன்பை என்ன பண்ணும்? எதிர்பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்க +2 படிக்கும் பொழுது 3 நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எங்க அப்பா ஒரு சாதாரண, அந்த காலத்துல ஒரு
ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருந்தாலும் நான் பிளஸ் 2 படிக்கும் போது எங்க அப்பாவுக்கு ரொம்ப சொற்பமான சம்பளம் தான். இப்பதான் டீச்சர்ஸுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், அப்ப ரொம்ப கம்மி. அந்த சம்பளத்துல எங்க 4 பேரை அவர் படிக்க வைக்கணும். அந்த சூழ்நிலையில எங்களுக்கு இந்த பேக்கெட் மணிலாம் அப்பெல்லாம் கிடைக்காது. அப்பெல்லாம் கிடையாது, எப்போவாவது ஒரு வாட்டி எங்க அப்பா 10 பைசா கொடுத்தாரு. அப்படி நாங்க வாழ்ந்த காலத்துல எங்களுக்கு ஒரு நண்பன் கிடைச்சான், 2 பேர். நான் ஒருத்தர், இந்த மால்ராஜா ஸ்டோர் மால்ராஜ், இன்னொரு நண்பன். இந்த 3 பேரும் தான் நாங்க ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும், நானும் மால்ராஜும் பரதேசிகள். அவன் படிக்கும் பொழுதே வாட்சி கடை வச்சு வாட்ச் ரிப்பேர் பண்ணுவான் சாயங்காலத்துல. ரொம்ப நல்ல ஒரு நண்பன். சாயங்காலம் எங்களை கூட்டிட்டு போய் பேக்கரியில ஹோட்டல்ல கூட்டு போய் கேக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுத்துருவோம். காலேஜுக்கு போனோம், அவன் காலேஜுக்கு வரல, தூத்துல ஒரு கடை வச்சான். எங்களுக்கு மத்தியானத்து மேலாம் கிளாஸ் இருக்காது, நேரம் அவன் கடைக்கு போக வேண்டியது, ஹோட்டலுக்கு போக வேண்டியது. அடுத்தாப்புல எங்கெல்லாம் சுத்தணுமோ அங்கெல்லாம் சுத்தணும். எல்லா ஸ்பான்சரும் அவன். ஆமே, கடைசியில் அவன் கடையவே மூடிட்டான். அப்படி நாங்க 2 பேரும், அப்படி ஒரு நண்பன். பாக்கெட்ல இருந்தா கேட்டா உடனே கொடுத்துரும், அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு நண்பன். ஆமே, அன்பு தேவ பிள்ளைகளை, நண்பன் என்பது எல்லா காலத்திலையும் சிநேகிக்கிறவன். ஆமே, அதே கூட தான் அன்றோட அப்பத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தான். என் ஷூ அழுக்கா இருந்தா அந்த ஷூ கூட உட்காந்து பாலிஷ் பண்ற ஒரு நண்பனை கூட கர்த்தருக்கு கொடுத்திருந்தேன். ஆமே, இது எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த நண்பன் யாருன்னா, எல்லா காலத்திலும் உங்களை சிநேகிக்கிற இயேசு கிறிஸ்து சிநேகிதனுக்காக ஜீவனையே கல்வாரியில கொடுத்தாரையா, அதுதான் விலையேறப்பட்ட நண்பன். ஆமே, அந்த விலையேறப்பட்ட நண்பன் என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில சாத்தானை ஜெயித்து ரத்தம் சிந்தி விலைக்கரையும் செலுத்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னையே உனக்காக தருகிறேன் என்று விலைக்கரையும் செலுத்தின அன்பு சிநேகிதர் உங்களுடைய சிநேகத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு நண்பனா இருக்க மாட்டாயா? என்னை நேசிக்க மாட்டாயா? உள்ளத்துல அன்பு கூறுகிறேன், உன்னை சிநேகிதனா இருக்க நான் விரும்புகிறேன். சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை பாராட்டுகிறேன். வேத வசனம் ஆபிரகாமை குறித்து பெருமையாய் குறிப்பிடுகிறது. உங்களுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் நிமித்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் நிமித்தம் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்கிறார். மோசே ஆண்டவரத்தில் போய் கேட்கிறாரு, ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அழித்து போடுகிறேன் என்று சொல்லும் பொழுது, ஐயா, அப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஒரு தேசத்தில் கொண்டு போவேன் என்று சொன்னீரே. கர்த்தர் உடனே ஆபிரகாமை நினைக்கிறார், சிநேகிதனை நினைக்கிறார். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தரை அட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? ஆமென். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை கவர்கிற மாதிரி ஒரு சிநேகிதனாய் ஆபிரகாம் இருந்திருப்பார் இல்லையா? இன்னைக்கு அநேக சுயநலமான நட்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாம் அப்படி நேசிக்கிற டெடிகேட்டாய், உண்மையிலேயே ஆண்டவருடைய இருதயத்தை கவரும்படி, அட்ராக்ட் பண்ணும்படி ஆபிரகாம் பெயரை சொன்னாலே கர்த்தர் மனதுருகி பல காரியங்களை செய்யும்படி ஆபிரகாம் கர்த்தரை சிநேகித்தார். ஆகதான் ஆபிரகாமை சிநேகிதன் சொல்றது அவர் வெட்கப்படவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் அதே எதிர்பார்ப்பை, ஆபிரகாமிடத்தில் இருந்த எதிர்பார்ப்பு, ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்த அந்த விதம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குன்னா, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல கர்த்தர்களை நேசிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். பெருக பண்ணுவார். உங்க சந்ததி பெருகும், உங்களுடைய தொழில் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆபிரகாம் அப்படி என்ன காரியத்தை ஆண்டவரிடத்துல கவரும்படி, அட்ராக்ட் பண்ணும்படி செய்தார், அதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக ஆபிரகாம் சிநேகிதனாய் மாறுவது, கர்த்தருடைய சிநேகிதனாய், ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனாய் அங்கீகரிப்பதற்கு ஆபிரகாம் செய்த முதல் காரியம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் முதல் படி கீழ்ப்படி. ஆமென். மேல் படிக்கு முதல் எனது, கீழ்ப்படிந்தா மேல் படிக்கு போயிடும்.
அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன உடனே முன்ன பின்ன அறியாத ஆபிரகாம் எந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் அறியாத ஒரு தேசத்திற்கு கர்த்தர் சொன்ன உடனே, நண்பன் சொன்ன உடனே, நண்பனாயிருப்பதற்கு ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஏன் எப்படி என்ன எங்க கொண்டு போறீங்க, அந்த தேசத்து பேர் என்ன, அது நீர்வளம் நிறைந்ததா செழிப்புள்ளதா, ஒண்ணும் கேட்கல, அப்படியே புறப்பட்டு போனார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ரகசியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்ப்பணிப்போடு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு சின்ன சாமுவேலை என்று அழைத்த பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஒரு சவுல் துன்புறுத்தும்படி ஓடின சவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கீழ்ப்படிந்த சவுலை பவுலாய் மாற்றி பெரிய ஒரு சபைகளை கட்டுகிற வல்லமையுள்ள அப்போஸ்தலனாய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், ரிலேஷன்ஷிப், நண்பன் என்கிற ஸ்தானத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படியாத சவுலை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சவுலிடத்துல சொல்லுகிறார், அப்பா அமலேக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் சங்கரித்து போடு. ஆனா சவுல் செய்த காரியம் என்ன? முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் எடுத்து வைத்துக் கொண்டார். அமலேக்கு ராஜாவை ஆகாகை உயிரோடு பிடித்து வைத்துக் கொண்டார். கீழ்ப்படியில அங்கே சாமுவேல் சவுலிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? 1 சாமுவேல் 15:22 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் விரும்புற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்லிட்டா அப்படியே கீழ்ப்படிஞ்சிடும். ஆமென். அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்தி வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை பெருகவே பெருக பண்ணிடுவார். ஆமென். ஆண்டவர் யோனாட்ட சொல்றாருப்பா நினிவேக்கு போ. எங்க போறாரு? தர்ஷீசுக்கு போறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே சிலுவையில ஆண்டவராகிய பிதா என்ன சொன்னாரோ அதற்கு ஒரு எதிர்ப்பு இல்லாம சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஆதலால் வசனங்கள், ஆதலால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு சொன்னாலே பிசாசு நடுங்குவான். இயேசுவின் நாமத்திலே வானம் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே சத்துரு ஓடி போவான். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கும். அப்படி எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படினாரு. அதான் பிதாவுக்கு சிநேகிதனாய் இயேசு மாறிட்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆபிரகாமை போல ஏன் எதுக்கு கேள்வி கேட்காம நம்ம கீழ்படித்தா நிச்சயமா கர்த்தர் 2021 பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே வசனத்துக்கு நான் கீழ்ப்படுறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கேளுங்க, கர்த்தர்களோடு பேசுவார். ஆமென். முதலாவது கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதனா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாவது காரியம்,
இரண்டாவதாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆபிரகாம் இரண்டாவதாக உண்மையாய் கர்த்தரை நேசித்தார், உண்மையாய் அவரோடு உறவு வைத்திருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப்ல கள்ளங்கபடம் இல்ல. எதையோ எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல அன்பு வைக்கல. உண்மையான அன்பு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 5:6 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமென், அல்லேலூயா. அப்படி பிரியம் என்னன்னா உண்மையாய் நேசிக்கணும். தேவைக்காக அல்ல, எதிர்பார்ப்புக்காக அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு போக வேண்டுமே என்கிற காரியத்திற்காக அல்ல. உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனை, உண்மையான வேதத்தை நேசிக்கிறது, உண்மையாய் ஜெபிப்பது, உண்மையாய் ஆண்டவரை நேசித்தவருடைய பாதத்தில் ஓடி வருவது, அந்த உண்மையான அன்பு இருந்தா நிச்சயமா கர்த்தரை உயர்த்திடுவார். ஆமென், அல்லேலூயா. வெளியே ஒண்ணு வச்சு உள்ள ஒண்ணு வச்சு விரும்புற ஆண்டவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிற 2 தெசலோனிக்கேயர் 3:3 ஏன் உண்மை எதிர்பார்க்கிறோம்னா, நாம் உண்மை இல்லாதவரா இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால, உண்மையாய் உங்களை என்னை நேசிக்கிறபடினால நீங்களும் நானும் உண்மையாய் அவரை அன்பு வைக்கணும், உண்மையாய் நேசிக்கணும், உண்மையாய் ஆராதிக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். ஆமென். யோவான் 4:23-24 வாசிக்கலாம் சத்தமாய். யோவான் 4:23-24 இயேசு சொல்லுகிறார், பிதாவுடைய விருப்பம் என்ன? உண்மையாய் அவரை தொழுது கொள்ளணும். ஆமென். பாஸ்டர் சொல்லி அல்ல, வாயை திறந்துட்டீங்கன்னு சொல்லி அல்ல. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க பக்கத்திலே நிற்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை துதிக்க மாட்டாரா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை துதிக்க மாட்டீங்களா? ஆராதிக்க மாட்டீங்களா? உண்மையிலேயே ஐயா பெர்க்மன்ஸ் ஒவ்வொரு மீட்டிலும் நான் பாக்குறேன், இந்த பாட்டை தவிர மெயினா பாடுற வேற பாட்டே இல்லை. அவர் பாடுற பாட்டெல்லாம் 1000 முறை பாடினாலும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் அவருக்கு சிநேகிதனா இருக்கிறபடினால, அவருடைய உள்ளம் ஆண்டுடைய அன்புல பொங்கிட்டே இருக்கிறபடினால ஒவ்வொரு மீட்டிங்ல இந்த பாட்டையே பாடுறாரு. ஜனங்களும் அன்பு கூறுறாங்க. ஏகவா ரஃபாவாய் அற்புதம் நடக்குது. ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. உண்மையாய் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, அன்பு கூறுவே ஆண்டவரே, ஏகவா ரஃபா, ஏகவா ஈரே, தி லஹாய் ரோகி ஆண்டவரே, அன்பு கூறுவேன் சொன்ன அங்க பிரசனம் வந்துட்டே இருக்கிறது. கர்த்தர் பெரிய மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் பிதா விரும்புகிறார். உண்மையாய் தொழுது கொள்ளணும், உண்மையாய் ஆராதிக்கணும், உண்மையாய் நேசிக்கணும், உண்மையாய் அவர் மேல புரிய வைக்கும் பொழுது அந்த உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உண்மையாய் தொழுது கொள்ளணும், எதை வேணாலும் ஆண்டவர் செஞ்சிருவார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து உண்மையாய் கர்த்தரை நேசித்தான். ஒரு இதயத்துல உண்மை, ஆண்டவர் மேல ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தார். ஆகவேதான் கர்த்தர் ஆண்டவரை சீமானாய் மாட்டிட்டாரு, ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாட்டிட்டாரு, அநேக ராஜாக்கள் அவருடைய சந்ததியில உருவாகிற தகப்பனாய் மாட்டிட்டாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இனி வருகிற நாட்களில உண்மையோடு அவரை நேசிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உண்மையாய் தொழுது கொள்வோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் பெஸ்டா இருக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தாரு, சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தாரு. எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். அதே போலதான் இந்த சபைக்குள்ள நீங்களும் உன்னதத்திற்குரிய அவருடைய வருகைக்கு நம்ம சொந்தக்காரர்களா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ரீசைக்கிள் பண்ணி நல்ல சுகத்தை தரணும். இந்த பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிந்தார், உண்மையா இருந்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். 13 நாளிலேயும் கர்த்தருடைய பலிபீடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பெத்தேலுக்கு நேராக, பெத்தேல் என்றால் கர்த்தருடைய வீடு என்று அர்த்தம். தேவன் இறங்கி உலாவுகிற இடம், வானத்தின் ஏறி வைக்கப்பட்டு தேவதூர் ஏறி இறங்குகிற இடம் இது பெத்தேல். பெத்தேலுக்கு நேராக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். போற இடத்துல எல்லாம் ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? கர்த்தரை முதன்மைப்படுத்தி, தனக்கு கூடாரம் இருக்கோ, தனக்கு வீடு இருக்கோ, தனக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வீட்டுல ஒரு பலிபீடம் இருக்கட்டும், உங்க வீட்டுல ஒரு ஜெப அறை இருக்கட்டும். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு என்று உங்கள் இடத்துல ஒரு இடத்தை நீங்க உருவாக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ள தொழுது கொள்ள கர்த்தருடைய அந்த நாமம் உங்க நாவில இருக்க இருக்க கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், கர்த்தருக்கு முதலிடம். ஆபிரகாம் கூடாரத்துல சந்தரித்தார், பரதேசியாய் சுத்தித்திருந்தார். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவதில் கண்ணும் கருத்துமா இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த உயர்த்த, கர்த்தரை தொழுது கொள்ள தொழுது கொள்ள, கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல ஆராதிக்க ஆராதிக்க ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர்களை நிரப்பி மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறத நம்ம கொடுத்துறோம். ஆமென். நம்முடைய ஜெப வேலை, வேத வாசிப்பு, நம்முடைய வீட்டுல கர்த்தருக்காக நம்ம பொருத்தனை பண்ண இடங்கள், இதெல்லாம் போய் ஆண்டவரை தொழுது ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு ஒரு பதில் உண்டு. 4ஆவதாக என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இப்போ நம்ம ஆபிரகாம் கொண்டான அனைத்து ஆசீர்வாதங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியின் பேரோட இருக்கக்கூடாது. ஆபிரகாம் எப்படி செல்வ சீமானா இருந்தாரோ அதே போல நீங்க ஒவ்வொருவரும் செல்வ சீமானா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், எலியேசர் சொன்னது போல உங்க பக்கத்துல சொல்லணும், எஜமானை கத்த செல்வ சீமானா வச்சிருக்கிறாருவா அப்படின்னு சொல்லணும். ஆமென். மகனாய் சபையில இருக்கிறவங்க சீமானா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்குடைய காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். கீழ்ப்படிதல், உண்மையா இருந்தார், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். 4ஆவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான்காவதாக ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். அவருடைய தகுதி என்ன? சிநேகிதாய் மாறுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட 4வது காரியம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனாலதான் மோசே கேட்டார், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். ஈசாக்கை பலி செலுத்து என்று ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு சோதனை. குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை வளர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில இன்றைக்கும் ஆபிரகாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு இருக்கிறதா என்பதை கர்த்தர் சோதிக்கிறார். அப்படி சோதனை வரும். யோசேப்பை கர்த்தர் அப்படிதான் சோதித்தார். போத்திபார் வீட்டுல கொண்டு நிறுத்தி எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு இப்போ யோசேப்பு நிமித்தமா. ஆனா அங்கே ஒரு சோதனை வைக்கிறார், போத்திபாருடைய மனைவி என்கிற சோதனை. அந்த சோதனையில யோசேப்பு இத்தனை பெரிய பொல்லாங்கை என் தேவனுக்கு முன்பதாக செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வென்றுட்டார் அதுல. ஆமென். அதான் பெரிய தலைவனா மாத்திட்டார், எகிப்துக்கு அதிகாரியா மாத்திட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? அதற்காக ஒரு காரியத்தை சொல்ல, மகனை பலியிடு. கர்த்தர் சொல்லிட்டாரியா,
நடுக்கத்தோடு அதிகாலையில எழுப்பி மகனை கூட்டிட்டு விறகெல்லாம் எடுத்துட்டு மலைக்கு காண்பித்த மலைக்கு போறாரு. பிள்ளையாண்டனை பலி செலுத்த கிடந்துறாரு. அறிவாளை தூக்கி கத்தி எடுத்து ஓங்குறாரு. உடனே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாத, இப்பொழுது உன்னை நான் பார்க்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆமே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ஆமே, அல்லேலூயா. நீதிமொழிகள் அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து அநேக ஆசீர்வாதம். மல்கியா 1:6 ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? மல்கியா 1:6 நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம். ஒரு வேலைக்கு போறோம், ஒரு மேனேஜர் வருகிறாரு, ஒரு முதலாளி வரணும் உட்கார்ந்துட்டா இருப்போம், எவ்வளவு பயப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் அதை சொல்ற, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், கல்வாரில் என்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு எஜமான்பா. அப்படி எஜமான நான் இருக்கும்போது எனக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்கணும். ஆமே, அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? இன்னும் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு பயப்படுறது ஒரு கடமையா வேதம் சொல்கிறது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, சீமானாய் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா கர்த்தரை உயர்த்திட்டே இருப்பார். ஆமே, அப்படி நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும்னு சொன்னா சங்கீதம் 34:11 வசனத்தை வாசிங்க. ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி உனக்கு கத்துக் கொடுக்கணும்னா சங்கீதம் 34:11 சொல்றது. படிங்க. கர்த்தருக்கு பயப்படுறது ஆண்டவர் போதிக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டா எப்படி பயப்படுறது சொல்லி தர வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? போதிப்பேன். ஆமே, நீதிமொழிகளை பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுறதால என்னென்ன ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட என்ன வருது? ஞானம் வருது. இரண்டாவதாக நீதிமொழிகள் 10:29 சொல்லுகிறது, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. நீதிமொழிகள் 10:29 படிக்கலாம். கர்த்தருக்கு பயப்பட்டாங்க என்ன நடக்குது? நீதிமொழிகள் 10:29. முதலாவது ஞானம் வருது, நீங்க சிறந்த அறிவாளியா மாறுறீங்க. இரண்டாவது ஆண்டவர் தீர்க்க ஆயுசை தருகிறாரு. மூணாவது 14:27 படிங்க. 14:27 நீதிமொழிகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27. ஜீவ ஊற்று கர்த்தருக்கு பயப்படுதல். அதே நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது அநேக ஆசீர்வாதம் நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவதாக உண்மையா இருந்தார், மூன்றாவதாக கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார், நான்காவதாக தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்திட்டே போயிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஐந்தாவதாக ஆபிரகாம் ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறார். ஐந்தாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம திருப்புவோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். ஆபிரகாமோட லோத்து கூட போறார். ரெண்டு பேரையும் ஆபிரகாம் கூட லோத்து இருந்தபடினால லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். இப்ப ரெண்டு பேருக்கும் சீமானாய் நிறைய ஆடு மாடுகள்லாம் வந்துருச்சு. அங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம்னா சண்டை வந்துச்சு. என்ன சண்டை வந்துச்சு? நான் பெரியவங்க நீ பெரிய சண்டை வந்துச்சோ, உங்க முதலாளி பெருசு எங்க முதலாளி பெருசுன்னு சண்டை போட்டாங்களோ தெரியல. அங்க என்ன வந்துச்சு? வாக்குவாதம் வந்தது. உடனே ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? லோத்தை கூப்பிடுறாரு. லோத்தே இங்க வாப்பா, நாம் ரெண்டு பேரும் சகோதரர், நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்க போனா நான் தெக்க போறேன், நீ தெக்க போனா நான் வடக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு வாக்குவாதம் பண்ணாம
விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்துல ஆபிரகாம் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற நிறைய காரியம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த வாக்குவாதத்துக்கு எல்லாம் செவி கொடுக்காம வாக்குவாதம் பண்றவங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்திருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களோடு யுத்தத்துக்கு எதிர்த்து இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது, அந்த பிள்ளைகளை நீங்க வாழ்த்தும் பொழுது, அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் பரவாயில்ல அப்படி நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அப்ப நீ நடந்து திரி. இந்த தேசத்துல வடக்க தெற்க கிழக்க மேற்கலாம் அந்த அதிகாரத்துல கடைசியில வாசிச்சீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தானே அப்படின்னு ஆபிரகாம் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. பழமொழி கேட்டிருக்கிறீங்களா? ஆமென். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். நீ நடந்து திரிப்பா, எம்மட்டும் நடந்து திரி, அதெல்லாம் உனக்கு தானே. ஆனா லோத்து என்ன நடந்துச்சு? சோதம் குமார நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறதை பார்த்து அவரு போனாரு. சோதம் குமாரவே கர்த்தர் அடிச்சு போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே விட்டு கொடுக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆபிரகாம் அதை தான் செய்தார், விட்டு கொடுத்தார், வாக்குவாதம் பண்ணல. இயேசு கிறிஸ்துவை கூட வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2, 22, 23 இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில ஒரு நாள் கூட வஞ்சனை காணப்படல. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவையில் அவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. ஒன்னும் பதிலே பேசல இயேசு கிறிஸ்து. ஆமென். இத்தனை குற்றச்சாட்டுகளை உங்களை பற்றி சொல்றாங்களே, இது ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? அமைதியாவே இருந்தார், வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சாமனுடைய அம்மா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க. அவங்க ஒரு கிராமத்துல, இடைமுடி என்கிற கிராமத்துல இருக்கும் பொழுது, அவங்களுடைய ஒரு இடத்துல போய் ஒரு மிலிட்ரி மேன் எப்ப பார்த்தாலும் அந்த இடத்த போய் தன்னுடைய இடம் அப்படின்னு அங்க போய் பல பிரச்சனைகளை பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ சாமனுடைய அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்துருச்சு. என் வீட்டுல இருக்க என் கூட பிறந்தவங்களாம் கூப்பிட்டு இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிக்கணும்னு ஒரு பயங்கரமா ஆட்களை திரட்டினாங்க. அப்ப ஆண்டவர் உடனே இந்த வசனத்தை சொன்னார். 1 பேதுரு 2, 22, 23 எடுத்து வாசி அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வசனத்தை அவங்க வாசித்த உடனே அன்னைக்கு அந்த பிரச்சனைய அதோட விட்டுட்டாங்க. அந்த ஆளும் தேடியும் காணாதிருப்பான் மாதிரி காணாம போயிட்டானா. அதே போல இன்றைக்கும் நமக்கு விரோதமா எழும்புகிற காரியங்களை நாம் அப்படியே விட்டு விடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுகிறானோ அந்த சத்துருவை நீங்க தேடியும் காணாத இருக்க மாட்டீங்க. ஆமென், காண மாட்டீர்கள். 6வதாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வேகமாய் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆமென். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்ப ஃப்ரெண்டா இருப்பதற்கு, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? 100க்கு 100 ஆண்டவரை அப்படியே விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை தான் நீதி. நீதினா அதைத்தான் ஆண்டவர் பெஸ்டா பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. 75 வயதுல குழந்தை தரேன்னு ஆண்டவர் சொல்றார். 99 வயசு ஆயிட்டு, 99 வயசு வரைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிறார், நம்புகிறார். அந்த விசுவாசத்தை நீதியாய் பார்த்துதான் 100வது வயதுல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அருமையான ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த வாக்குத்தத்தம் என்னைக்குமே பொய் சொல்லாது, அது ஏமாற்றாது. அந்த வாக்குத்தத்தத்துல உறுதியாய் நம்ம நிற்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த வருடம் ஒருவேளை 2020 சுகவாழ்வு துளிர்க்கும் என்பதற்கு நேர் எதிராய் காலங்கள் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். சுகவாழ்வு துளிர்க்கும் என்றால் அது காலதாமதம்
ஆனாலும் நிச்சயமாய் அது நிறைவேறும். 27 வயதுல கர்த்தர் உடனே ஆபிரகாம் குழந்தையை கொடுத்திருந்த 99 வயதாகிவிட்டது. 24 வருடங்கள் ஓடி போய்விட்டது. அன்றைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்னதாக இன்னும் உத்தமனாயிரு. 17:1 இன்னும் உத்தமனாயிரு. இதுவரைக்கும் நீ உத்தமனாயிருந்தா, இனி உத்தமனாயிரு. என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். அப்படியே உத்தமனாய் விசுவாசித்தார். கர்த்தர் சரீரம் செத்து போனாலும் உயிர்ப்பித்து குழந்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பொய் சொல்லார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகி மாறினது. ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் எனக்கு பெருகணும், நான் விசுவாசம் நிக்கணும் ஆபிரகாமை போல அப்படின்னு சொன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை படிக்க 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 படிக்க, வசனத்தை தியானம் பண்ண வசனத்தை உள்ளத்துல நிரப்ப அந்த வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணும், உள்ளான மனிதனை பலப்படுத்தும். அந்த வசனத்தை நீங்க சொல்லுவீங்க, விசுவாச அறிக்கை பண்ணுவீங்க, அதை கர்த்தர் நீதியாய் பார்த்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 2 கொரிந்தியர் 4:13, 1 கொரிந்தியர் 12:9 அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறோம், ஆதலால் பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம், விசுவாசம் என்கிற அந்த அபிஷேகம் உங்களை நிரப்ப அபிஷேகத்தால் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஒருபொழுதும் தோற்று போகாது. எப்பொழுது நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசிட்டே இருப்பீங்க. அந்த விசுவாசம் என்பது ஒரு அபிஷேகமாய் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது, அந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் பொழுது, அல்லேலூயா, நீங்க விசுவாச வார்த்தையே பேசிட்டு இருப்பீங்க. தோல்வியான வார்த்தைய பேசவே மாட்டீங்க. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை கட்டிட பணிலாம் பெருகுவதற்கு காரணம் என்னன்னா, கட்டுவேன் அது பெருகும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆமென். அதற்கு எந்த விதத்திலும் ஒரு சாத்தியம் இல்ல, சூழ்நிலை இல்ல. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஊழியர்களை கொண்டு பேசின வார்த்தை, அந்த வார்த்தையை நான் சொல்ல இன்னைக்கு ஏறத்தாழ 90 லட்சத்திற்கு மேலாக இந்த கட்டிட விரிவாக்க பணி எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு காரணம் விசுவாச வார்த்தை. ஆமென். அதே போலதான் சபை நிரம்பி வழியும். அதிகாரம் 22 இருந்து 32 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 18 அதிகாரம் 22 இருந்து 32 வரைக்கும் சோதோம் குமாராவை அழிக்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஆபிரகாமுக்கு அதை நான் மறைப்பேனோ, 22:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா சிநேகிதருக்குள்ள ரகசியமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? யாருக்கெல்லாம் நல்ல அப்படி சிநேகிதர் இருக்கிறாங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எஸ்தர் வைத்துக்கிறாங்க. மற்றவங்களாம் நண்பர் இல்லை போல இருந்த. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்திருக்கிறான். நைட்டு 5:30 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன்னா, அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு அவன்கிட்ட போய் அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லிடும். பைக்கில் போறதுல இருந்தும் வீட்டில் சாப்பிட்டதுல இருந்தும் சொல்லிடும். அப்படிதான் நாங்கள் சிநேகிதெல்லாம் இருந்தோம். அப்படிதான் இங்க இருப்பீங்க கண்டிப்பா. அப்படிதான் சோதோம் குமாராவே ஆண்டவர் அழிக்க போறாரு. தான் செய்ய போறத ஆபிரகாம் சொல்லிட்டு தான் அவர் செய்யறாரு. ஆமே. அவ்வளோ ஆண்டவர் மேல ஒரு கனெக்ஷன், இவ்வளவு சந்தோஷம் இல்லை பாத்தீங்களா? உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சரி போங்க அப்படின்னு விட்டுல திறப்புல நிற்கிறார். சோதோம் குமாராவுக்காக 50 நீதிமான்கள் அதை அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் அழிப்பீரோ, 40, 30, 20, 10 நீதிமான் கூட அங்க இல்லை. கடைசியில இன்னும் கர்த்தருக்கு முன்பதாக ஆபிரகாம் நின்றுட்டு இருக்கிறார். ஏன் நிற்கிறார்னா, தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக. ஆமென். ஆபிரகாமின் நிமித்தம், தன்னுடைய சகோதரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்ததற்கு காரணம் சிநேகிதனாகிய ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நிற்பீர்கள் என்றால் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று பாருங்க, கரங்களை உயர்த்தி பாருங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார், உங்கள் நிமித்தமாக சபையில எழுப்புதலை தருவார். அப்பா, அந்த மேடவாக்கத்தை நீ ரட்சிக்க
வேண்டும் என்றால், இந்தியாவை சந்திக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். ஓ, நாங்கள் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அவருடைய உள்ள மங்களாய்க்கிறது அல்லவா? இன்றைக்கு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உடைய கண்கள் காணட்டும் ஐயா, என் மேடவாக்கத்தின் எழுப்புதலுக்கு நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். என் சபையில் ஆற்றுமாக்கள் வருவதற்கு நான் என் முழங்காலை இந்த இடத்துல ஒரு மணி நேரம் நான் முடக்குகிறேன். ஆண்டவரே, என் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். கட்டிடம் மாத்திரமல்ல, ஆற்றுமாக்களின் எல்லைகள் விரிவாகணும். என் ஜனம் ரட்சிக்கப்படணும். எனக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தில் நான் திறப்புல நிற்கிறேன் ஐயா. என் சபையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். என் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும். சாட்சிகள் எழுமணும். என்னுடைய சபைக்கு வருகிற ஒருவர் கூட சத்துருவின் பிடியில வெறுமையில இருக்கக்கூடாது. நான் திறப்புல நிற்பேன். என்னுடைய சபை விசுவாசிகளுக்காக நான் திறப்புல நிற்பேன். என் சபை ஆசீர்வாதத்திற்காக நான் திறப்புல நிற்பேன். சிநேகிதனாகிய ஆபிரகாம் திறப்புல நின்ற பொழுது லோத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சிநேகிதனாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கு சொந்தமா, மேடவாக்கம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். சபையில எழுப்புதலை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பத்துல சத்துரு புகவே முடியாது. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். எலியா சொல்றார் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனுக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அந்த மனிதனை கனம் பண்ணுகிறார், அவருடைய முகத்தை பார்க்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது சபை வளரும். விசுவாசி மத்தியில் ஒரு எழுப்புதல் வரும். மேடவாக்கம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். யோபு சிநேகிதற்காக கர்த்தருக்கு முன்பதாக நின்றபடினால யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். 2 மடங்கு இல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தரலாம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா இந்த வேலையில்? அப்பா, நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் ஆபிரகாமின் சந்ததி. அன்றைக்கு சகையை பார்த்து இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. பாருங்களேன், சகைவுக்கு யார் ரட்சிப்பை கொடுத்தார்? ஆபிரகாமின் குமாரன். அந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். 18 வருடமா எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி, ஓய்வு நாள சொத்தப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாரே. ஆபிரகாம் எவ்வளவு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்திருப்பார். ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, 2 கரங்களை உயர். நான் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன். அப்பா, உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறவர்கள் அல்லவா? உம்முடைய சந்நிதியில நிற்கிற சபை அல்லவா? எங்கள் விசுவாசிகள் எல்லாம் உண்மையே நம்பி வந்திருக்கிறாங்க ஐயா. உமக்கு முன்பதாக நிற்கிறோம் ஐயா. நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? ஒரு சகவி பார்த்து இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிற குடும்பத்திற்கு என்னென்ன விதத்தில் ரட்சிப்பு வேண்டுமோ அந்த ரட்சிப்பு கடந்து வருவதாக, என்னென்ன ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை தருவீராக. ஏனென்றால் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? 18 வருடமாய் எழுப்ப முடியல, நிமிர முடியல, ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா என்று சொன்னீங்களே. இந்த வருடத்துல இன்றைக்கு எதிர்பார்த்த வெற்றி வரலையே, ஒரு விடுதலை வரலையே, ஒரு சுகம் வரலையே. அப்பா, எதெல்லாம் முடங்கி போய் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அவிழ்ப்பீராக. எதெல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த சிறையிருப்புகள் இப்பொழுது மாறுவதாக. விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது நல்ல வாயிலை திறந்து ஜெபமுங்க, விட்டுடாதீங்க. அப்பா, ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கு வேணும். நான் உமக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்கிறேன். உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே. உமக்கு என்ன ஒரு பலிபீடத்தை நான் கட்டி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் விட்டுக் கொடுக்கிற அனுபவத்தை உள்ளவர், திறப்புல நிற்கிற அனுபவத்தை உள்ளவர். சொல்லுங்க. இதுல எதிராவது ஒருவேளை இன்னும் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும், கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வருடத்துல நாம் இப்படியே கடந்து சென்றுவிடக் கூடாது. ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும்
கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமையில தேவனாய் இருக்கிறாரப்பா. உமக்கு முன்பதாக நாங்க இன்னும் உண்மையா இருப்போம் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமா இருப்போம் ஆண்டவரே, இன்னுமே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அன்பு கூறுகிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், பயப்படுற பிள்ளைகள், உண்மையா இருக்கிற பிள்ளைகள், திறப்பல நிற்கிற பிள்ளைகள் அல்லவா, விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்பொழுதே நீ தருவீராக. சகல விதமான ஆசீர்வாத வானத்து பலகடைகளை திறந்து கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுங்க. எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எலியேசர் சொன்னது போல என் எஜமான் ஸ்ரீமானா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தை தந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்படியே நீ செய்ய போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக